ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं त्रोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திருஷ்ய விவேகம். இதுல ஆத்மநாத்ம விவேகத்தோட முதல் ஸ்லோகத்தையும் திருஷ்ய விவேகத்தோட முதல் ஸ்லோகத்தையும் நம்ம படிச்சிடலாம். திருஷ்யம் சர்வமனாத்மா ஸ்யாத் திருகேவாத்மா விவேகினஹ ஆத்மானாத்ம விவேகோயம் கதிதோ கிரந்தகோட்டிபிஹி. திருஷ்ய விவேகத்தோட முதல் ஸ்லோகம். ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக் தத்ருஷ்யம் திருக்து மானசம் திருஷ்யாதிவிருத்தய சாட்சி திருகேவ நது திருஷ்யதே திருகேவ நது திருஷ்யதே. நம்ம கடைசியா பாத்தீங்கன்னா இந்த முதல் ஸ்லோகத்தோட வியாக்கியானத்தை நேற்று முடிச்சிருக்கோம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த சாட்சியை பத்தி பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த சாட்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல பிரம்ம தத்துவம் மாத்திரம்தான் சாட்சி. பிரம்மத்துக்கு அந்நியமா சாட்சின்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஏகோ சாட்சி, ஏகோ திரஷ்டா. இந்த சர்வ தேகங்கள்லையும் சர்வ லோகத்திலையும் இருக்கக்கூடிய திரஷ்டா பார்ப்பவன் ஒரே ஆள் தான், அது பரமாத்மா மாத்திரம்தான். வேற யாரும் பார்க்கிறவன் இல்லவே இல்லை. அந்த பார்க்கிறவனிடத்துல என்ன இருக்கு? வாஸ்தவத்துல பார்வை மாத்திரம், வெறும் பார்வை, பார்க்கிற சக்தி. திருஷி மாத்திரா, திருஷி மாத்திரன்னு என்ன அர்த்தம்? வெறும் பார்வை மாத்திரம் தான் சாட்சி அப்படின்னு பேர். இந்த சாட்சின்ற சப்தம் எதுல இருந்து உற்பத்தி ஆயிருக்கு அப்படின்னா, சாக்ஷாத் பஷ்யதி இது சாட்சி அப்படின்னு ஒரு லட்சணம் சொல்லுவோம். சாக்ஷாத் பஷ்யதி இது சாட்சி. இது ஏன்னு கேட்டீங்கன்னா, கிராமர் ரூல்ல பாத்தீங்க அப்படின்னா பாணினி மகரிஷி ஒரு அருமையா இந்த வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சாட்சி அப்படின்ற சப்தம் எப்பவுமே, ஏன்னா நம்ம இது வரைக்கும் திருக்குன்னு பார்த்துருக்கோம். இந்த திருக்குனா பார்ப்பவன், இந்த சாட்சின்ற பதமும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும். இது என்ன சுவாமி அப்படின்னா, இது ஒன்றும் இல்லை. சம்ஸ்கிருத கிராமர்ல பாணினி மகரிஷி பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காரு, இந்த லட்சணம் பாத்தீங்கன்னா அங்கிருந்து நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, சாக்ஷாத் பஷ்யதி இது சாட்சி. சாக்ஷாத்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ச அக்ஷாத், ச அக்ஷாத் பஷ்யத். சாக்ஷாத்துக்கு மீனிங் இது கொஞ்சம் கிராமர் ரூல் தான்.
கண்களோடு சேர்ந்து பார்ப்பவனுக்கு பேரு சாட்சியின் பேரு. கண்களோடு சேர்ந்து ச அக்ஷிபிகி பஷ்யதி இது சாட்சி. கண்கள் முதலிய இந்திரியங்களோடு சேர்ந்து பார்ப்பவன் எவனோ அவன் சாட்சி. ரொம்ப நல்லா புரிஞ்சுங்க. சாக்ஷாத் சாக்ஷாத் சாட்சி இதெல்லாம் இருக்கு. சாட்சாத்காரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ச அக்ஷ சாக்ஷாத் அது வந்துடும். ச அக்ஷாத் சாக்ஷாத், ச அக்ஷி சாட்சி, ச அக்ஷி சாட்சி. அக்ஷி அப்படின்ற சப்தம் எதை குறிக்குது அப்படின்னா வெறும் கண்களை மட்டும் இல்ல, சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்கும் பேர் காமன் நேம் பாத்தீங்கன்னா அக்ஷின்னு பேர். சென்ஸ் ஆர்கன்ஸ் ஞானேந்திரியங்கள். ச அப்படின்ற அந்த சவை போட்டீங்க அப்படின்னா கூடன்னு அர்த்தம். கூடன்னு என்ன அர்த்தம்? சகோதரக நம்ம சொல்றோம், சோதரகன்னு சொல்லலாம். சகோதரகன்னு சொல்லலாம், இல்லைன்னா சோதரகன்னு சொல்லலாம். என்னோட சகோதரன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப சக உதரகன்னு என்ன அர்த்தம்? என் கூட பிறந்தவன் அர்த்தம். சேர்ந்து பிறந்தவன். அதே மாதிரி அந்த ச சப்தத்தை சேர்த்தீங்க அப்படின்னா கூட சேர்ந்து அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இந்திரியங்களோட சேர்ந்து இருந்து எவன் பார்க்கிறானோ அவனுக்கு பேரு சாட்சி. யாராவது கிராமர் படிச்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நான் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, சாட்சாத் திரஷ்டரி சஞ்ஞாயா ஒரு இது எழுதிக்கீங்க, ஒரு லட்சணம். சாட்சாத் திரஷ்டரி சஞ்ஞாயா. சாட்சாத் என்ற சப்தம் திரஷ்டரி அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்ப்பவனிடத்தில் பெயராக பயன்படுத்தப்படுகிறது. பார்ப்பவனிடத்துல தான் அந்த சாட்சாத் என்ற சப்தமானது பயன்படுது. அப்போ திரஷ்டான்னு சொன்னாலும் சாட்சின்னு சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணு. ஆனா என்ன அர்த்தம்? நேரடியாக டைரக்டா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா எவன் பார்க்கிறானோ அவனே பார்ப்பவன். அப்ப என்ன அர்த்தம்? சென்ஸ் ஆர்கன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சாட்சி இல்ல. சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இருந்து எவன் பார்க்கிறானோ அவன் சாட்சி. மனசஷ்டானீந்திரியாணி கீதால பாத்தீங்கன்னா 15th சாப்டர்ல சொல்றாரு. இந்த மனசுன்றது பாத்தீங்கன்னா 6வது சென்ஸ் ஆர்கன்ஸ். அப்போ வெறும் பாத்தீங்கன்னா ஞானேந்திரியங்கள் 5 மட்டும் இல்ல, இந்த மனசும் ஒரு இந்திரியம். இது கூட இருந்து எவன் பார்க்கிறானோ அவன்தான் சாட்சி. அப்ப என்ன அர்த்தம்? இந்த இந்திரியங்கள் வழியாதான் அவன் பார்க்கிறான், துவாரம் அவனுக்கு. அதே மாதிரி மனசும் பாத்தீங்கன்னா ஒரு துவாரம். அது மூலமா அவன் என்ன பண்றான்? பார்க்கின்றான். இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாம் விண்டோன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மனசுன்றது பாத்தீங்கன்னா மெயின் டோர். இந்த மெயின் டோர் வழியா வெளியில யாரு போறா அப்படின்னா நான் தான் போறேன். வெளியில உள்ள இருந்துகிட்டு ஜன்னல் வழியாவும் பார்க்கலாம். அதே நேரத்துல உள்ள இருந்துகிட்டு நம்ம வெளியில போறதுக்கு எது வேவா இருக்கு? இந்த வாசல் வழியா நான் வெளியில போறேன். மந்திரம் பாத்தீங்கன்னா சொல்லுது, சாட்சி திருக்கேவ நது திருஷ்யதே. சாட்சி பாத்தீங்கன்னா பார்ப்பவன் மாத்திரம்தான் சாட்சி. அவன் எந்த காலத்திலும் எவராலும் பார்க்க முடியாதவன். அவன் திருஷ்யமா ஆகிறதே இல்லை. அப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அப்ப நான் கண்ணாடியில தெரியற, கண்ணாடியில நான் பார்க்கப்படுறேன்ல. இப்ப என்னோட கேமரால பாத்தீங்கன்னா ஸ்பஷ்டமா நான் தெரியறேன். நான் தெரியறேனா இல்ல தேகம் தெரியுதா அப்படின்னா பரமஹம்சானந்தான்ற தேகம் இந்த கேமரால தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப எது பார்க்கப்படுதோ அது நான் அல்ல. அப்ப நான் என்ன அர்த்தம்? இந்த தேகம் பார்க்கப்படுறதா இருக்கு, இது மொத்தமும் நான் இல்லை. இந்த தேகத்துக்குள்ளார இருக்கக்கூடிய சென்ஸ் ஆர்கன்ஸ் பார்க்கப்படுறதா இருக்கு, அது எதுவும் நான் அல்ல. இதை எல்லாத்தையும் பார்க்கிறவன் நான். மனசும் பார்க்கப்படுறதா இருக்கு, மனசும் நான் இல்லை. புத்தியும் பார்க்கப்படுறதா இருக்கு, புத்தியும் நான் இல்லை. என்னுடைய மெமரி பவரா இருக்கிற சித்தத்தையும் நான் பார்க்கிறேன், அதுவும் நான் இல்லை. என்னுடைய அகங்காரத்தை நான் பார்க்கிறேன், அகங்காரமும் நான் இல்லை. அப்ப நான் யார்? எதை டிஃபைன் பண்ண முடியாது. நான் தான்.
நான் திருக்கா இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேனோ உபனிஷத்துல வந்து ஒரு மந்திரம் இருக்கு. சிஷ்யன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி டீச்சிங் பண்ண மாத்திரத்துல அவனுக்கு வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வேதாந்தம் படித்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுங்க, எங்க ஒர்க் அவுட் பண்றோமோ அங்கதான் ப்ராப்ளம் சம்பவிக்கும். நல்லா புரிஞ்சுங்க. எங்கெல்லாம் வேதாந்தம் கேட்டாங்களோ அங்கெல்லாம் மிகப்பெரிய அகங்காரிகளை நீங்க பார்க்கலாம். வேதாந்தம் படிக்கிற எல்லா இடத்துலையும் வெளியில இருக்கிற அகங்காரிகளை காட்டிலும் அதிகமான அகங்காரம் உடையவங்களை வேதாந்தம் படிச்சவங்களை நீங்க பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, நீங்க இந்த வாலி வதத்தை வந்து நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ராமர் வந்து பாத்தீங்கன்னா வாலியை வதம் பண்ணும்போது நேரடியா இருந்து வதம் பண்ணல. என்ன பண்றார்? மறைஞ்சிருந்து வதம் பண்றார். நேரடியா இருந்து வதம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ராமரோட பலம் எல்லாம் வாலிக்கு போயிடும். அதே மாதிரி நம்ம இந்த அகங்காரத்தை நாசம் பண்ணணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த அகங்காரம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய பலவானா ஆயிடும். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அகங்காரத்தை நாசம் பண்றதுன்றது எங்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்றாங்களோ அங்கெல்லாம் அகங்காரம் நல்லா தடிச்சு போயிருக்கும். இப்ப என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி ஒரு குரு வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் உபதேசம் பண்ண மாத்திரத்துல கேனோபனிஷத்துல என்ன ஆகுது? சிஷ்யன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அகங்காரி ஆயிடுறான். அகங்காரி ஆனோன்னு இவர் என்ன பாக்குறாரு? ஐயோ, நம்ம சொல்லி கொடுத்தோம் வேற விதமா, எந்த குருநாதர்களும் தப்பா சொல்லி கொடுக்கறது இல்லை. ஆனா சிஷ்யர்கள் என்ன பண்றாங்க? தப்பா புரிஞ்சு அபிமானத்தை அடைஞ்சிடுறாங்க. அப்ப அபிமானத்தை அடைஞ்சவ அவனை பார்த்து குருநாதர் சொல்றாரு, யதிமன்யசே சுவேதேதி தப்ரமேவாபி நூனம் துவம். ரொம்ப அருமையா சொல்றார். நீ எதை நீ அறிஞ்ச அப்படின்னு அபிமானப்படுறியோ நீ அறிந்தது அல்பமேவ. தப்ரம்ன்றதுக்கு அர்த்தம் ரொம்ப அல்பம்னு அர்த்தம். நான் அறிஞ்சேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஆயிடுது. நான் ஆத்மாவை அறிந்தேன், நான் சாட்சியை அறிந்தேன், நான் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பவனை அறிந்தேன், திருக்கை அறிந்தேன், நான் பார்க்கறஞ்சி, நான் வந்து ஆத்மாவை பார்த்தஞ்சி அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஆத்மா இல்லை. ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலயும் ஆப்ஜெக்ட் ஆக முடியாது. அதை எவனாலையும் பார்க்க முடியாது, எந்த கொம்பனாலையும் பார்க்க முடியாது. ஈஸ்வரனே இருந்தாலும் ஆத்மாவை பார்க்க முடியாது. ஏன்னா அவர் தான் ஆத்மாவாவே இருக்கார். அப்போ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா திருக்க வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே முடியாது. யாராவது நான் பார்த்தேன், ஆத்மா தரிசனம் எனக்கு உண்டா, ஆத்ம தரிசனம் எனக்கு உண்டாச்சு, பிரம்ம தரிசனம் எனக்கு உண்டாச்சுன்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் அறிந்த அறிவு அல்பமானது. அதனால்தான் சாட்சி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சாட்சி தான், திருக்கு தான். அது நது திருஷ்யத்தை, அது பார்க்கப்படுவதாக ஆவதே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. ஒருவேளை இன்னொரு மந்திரம் சொல்லுது கேனோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 2:1. அதே மாதிரி கேனோபனிஷத்துல 2:3 மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அருமையா சொல்லுது இதே விஷயத்த. அவிஜாத்தம் விஜானதாம் விஜாத்தம் அவிஜானதாம் அப்படின்னு ஒரு கோல்டன் மந்திரம். அது ரொம்ப சாதுக்கள் வந்து மறக்க முடியாத, மறக்கக்கூடாத ஒரு வாக்கியம். அது என்னன்னு சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா அவிஜாத்தம் விஜானதாம். யார் வந்து பாத்தீங்கன்னா நான் அறியவில்லை என்று சொல்கிறானோ அவனால் அந்த பிரம்மம் அறியப்பட்டது. ஏன் அப்படின்னா அவனுக்கு புரியுது ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியாது. யாராவது கேட்கிறாங்க, உங்களுக்கு ஆத்மா தெரியுமா சுவாமி அப்படின்னு? கண்டிப்பா தெரியாது. புத்திசாலி புரிஞ்சவன் என்ன சொல்லுவா? வேதாந்தம் கேட்டவன் கண்டிப்பா எனக்கு தெரியாதுச்சு, நான் பார்க்கலச்சு, ஆத்மாவை நான் பார்க்கவே இல்லைச்சு, எனக்கு தெரியவே தெரியாதுச்சு அப்படின்னு சொல்றான். அப்படின்னா அவன் ஆத்மாவை நன்றாக அறிந்திருக்கின்றான் என்று அர்த்தம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜாத்தம் அவிஜானதாம். அறியாதவர்களுக்கு அந்த ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கு? அறியப்பட்டதா இருக்கு. நான் அறிஞ்சேன் அப்படின்னு அகங்காரத்தோட நிறைய பேர் நெஞ்ச நிமித்திக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா மத்தவனெல்லாம் மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க, அல்ப ஜீவிகளா பார்ப்பாங்க. இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா சாட்சி மாத்திரமா, இவங்க சாட்சியா இருக்கிற மாதிரி, இவங்க பிரம்மமா இருக்கிற மாதிரி மற்றவங்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அல்பமா பாக்குறது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னை எவன் அறிந்து கொண்டேன் என்று சொல்கிறார்களோ அவர்கள் அறியவில்லை அந்த தத்துவம்.
அப்ப என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரம்மம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜீவராசிலையும் அது திரஷ்டாவா இருக்கு. குரங்குலையும் அதுதான் இருக்கு, எறும்புக்குள்ளாரையும் அதுதான் இருக்கு, தேவன்லயும் அதுதான் இருக்கு, என்னோட சத்ருலையும் அதுதான் இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா திரஷ்டாவும் ஒரே திரஷ்டா தான், அது பிரம்ம தத்துவம் தான். அப்ப ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அறிஞ்சானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இண்டிவிஜுவல் எங்க இருந்து வருது? தனிப்பட்டதெல்லாம் இந்த நாம ரூபம் தான். இந்த நான் பரமஹம்சானந்தா, இந்த பரமஹம்சானந்தா மத்த ஆளுல இருந்து டிஃபரெண்டா இருக்கிறவன். ஆனா இந்த பரமஹம்சானந்தாக்குள்ள இருக்கிற பார்க்கிறவன் எல்லா தேகத்திலையும் இருந்து பார்ப்பவன். அவன் வந்து பாத்தீங்கன்னா பேதப்படுறதே இல்லை. அவன் சதா அபேதமாக எல்லா தேகங்கள்லயும் மறைஞ்சிருக்கான். அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், பார்க்கிறவன்ல அபிமானம் வந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னும் பார்க்கவில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது ஸ்லோகத்துக்கு நம்ம வந்துருவோம். இன்னைக்கு பாட்டம் 2வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்குது. அப்ப சாட்சின்றதுக்கு அர்த்தம் பிரம்ம தத்துவத்தை தான் நம்ம சாட்சின்னு சொல்றோம். 2வது ஸ்லோகம் வந்து ஆரம்பிக்கிற 2வது ஸ்லோகம். நீலபேத ஸ்தூல சூக்ஷ்ம ஹ்ரஸ்வ தீர்காதி பேததஹ. நீலபேத ஸ்தூல சூக்ஷ்ம ஹ்ரஸ்வ தீர்காதி பேததஹ. நீலபேத ஸ்தூல சூக்ஷ்ம ஹ்ரஸ்வ தீர்காதி भेदतः नानाविधानि रूपाणि पश्येल्लोचनमेकधा नीलपेतस्थूलसूक्ष्म ह्रस्वदीर्घादि भेदतः नानाविधानि रूपाणि पश्येल्लोचनमेकधा. அருமையான ஸ்லோகம். நம்ம டெவலப் பண்றார் ஆச்சாரியார். நீல பீத்த, நீலம் அப்படின்னா ப்ளூ கலர், நமக்கு நல்லா தெரியும் நீல கலர். அதுக்கப்புறம் பீத்தம், பீத்தன்றதுக்கு அர்த்தம் பீத்தம், பீத்தம்னா பீத்தாம்பரம் நம்ம சொல்றோம்ல, மஞ்சளுக்கு பேர் வந்து பீத்தன்னு பேரு. மஞ்சள், ப்ளூ, பச்சை அப்படின்னு நம்ம எந்த கலர்ஸ் எல்லாம் சொல்றோமோ அந்த எல்லா கலர்ஸும் நான் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு சொன்னேன், குணம் குணியை சார்ந்துதான் இருக்கும். இந்த நீலம் கலர்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் தனியா இருக்கவே இருக்காது. அது இண்டிபெண்ட் இல்லை, அது ஏதாவது ஒரு வஸ்துவை ஆசிரியம் பண்ணி இருக்கும். குணத்தை ஆசிரியம், திரவியத்தை ஆசிரியம் பண்ணி தான் குணம் இருக்கும். அப்ப இந்த வஸ்திரம் இருக்கு, காவி வஸ்திரம் நான் சொல்றேன். அப்ப காவின்றது எதுல இருக்கு? இந்த வஸ்திரத்துல இருக்கு. அவர் வெள்ளையா இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் வெள்ளைன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சனை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்ப கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்துவில தான் இருக்கும், ஒரு மேட்டர்ல தான் இருக்கும். அப்ப கலரை சொன்னீங்கன்னா நீங்க எதை கிரகணம் பண்ணணும் அப்படின்னா அந்த வஸ்துக்களையும் நம்ம என்ன பண்ணணும், கிரகணம் பண்ணணும். அப்போ அது மட்டும் இல்லை, கலர்ஸ் எல்லாமும் அதே மாதிரி ஸ்தூல, ஸ்தூலன்னு என்ன அர்த்தம்? பெருசா ஸ்தூலமா இருக்குச்சு இந்த மலை அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருசா இருக்கு, கண்களுக்கு பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஸ்தூலமா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது சூக்ஷ்மன்றதுக்கு அர்த்தம் என்னது? ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு தெரியாம ரொம்ப மைன்யூட்டா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? சூக்ஷ்மமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப பெருசா இருக்கிறது, அதுக்கப்புறம் ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஹ்ரஸ்வ, ஹ்ரஸ்வ அப்படின்னா சின்னது நம்ம சொல்றோம்ல, சின்னதுன்னா என்ன அர்த்தம்? லென்த்ல சொல்றது, ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு. பேனா எப்படி இருக்கு? ரொம்ப சின்னது. பேனா ரொம்ப அவ்வளவுதான், இவ்வளவுதான் இருக்கு, ஒரு ஜான் தான் பேனா. தீர்க்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப லென்த்தா இருக்கிறதுக்கு பேரு தீர்க்கமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஃபார்ம் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. கலர்ஸ் இருக்கும், ஒரு மேட்டர் இருக்கு அப்படின்னா அதுல கலர் இருக்கும், அதுக்கப்புறம் அது ஸ்தூலமா சூக்ஷ்மமான் இருக்கும், அதுக்கப்புறம் சின்னதா இல்ல லென்த்தா இருக்கிறதா அப்படின்னு சைஸும் வந்துடும். அப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அநேக பேதங்களோட இந்த லோகத்துல இருக்கிற சர்வ ரூபங்களும் இருக்கிறது. இந்த லோகத்துல நம்ம எதெல்லாம் பாக்குறோமோ இதுல ஏதாவது ஒண்ணுத்தை நம்ம என்ன பண்றோம்? ஃபில் பண்ணிக்கிட்டே போறோம், அட்ஜெக்டிவா போட்டுக்கிட்டே இருக்கும்.
பெரிய மலைச்சி, ஆனா அதுக்கு பக்கத்துல சின்னதா ஒரு மலை இருக்கு. பெருசு சின்னது. அப்போ ஸ்தூலம் சூக்ஷ்மம் ரொம்ப அல்பஞ்சி, 1 mm தான் இருக்கு. ரொம்ப பெருசுச்சு, மீட்டர் கணக்குல இருக்குச்சு. அப்ப லென்த்தை வந்து சொல்லும் போது நல்லா சொல்ற கிலோமீட்டர் அப்படின்றோம். அப்போ எந்த வஸ்துவை சொல்றதா இருந்தாலும் அல்ப காலம் சொன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சின்ன காலம். ரொம்ப பெரிய காலம் சி அப்படின்னா என்ன அர்த்தம்? யுகத்தை சொல்லும் போது பெரிய காலம். அப்ப டைம், ஸ்பேஸ், மேட்டர் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பார்க்கிறோம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேதத்தக, இது மாதிரி பேதத்தோட தான் இந்த லோகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் இருக்கு. அதுக்கப்புறம் நானாவிதானி ரூபாணி, இந்த விதமா பேதத்தோட இருக்கிறது எத்தனை அப்படின்னா கோட்டிக்கணக்கானது, விதவிதமா இருக்கு. எந்த வஸ்துவை எடுத்தாலும் விதவிதமா கோட்டிக்கணக்கான வடிவங்களா ரூபங்களா இந்த லோகத்துல ஃபுல்லா வியாபிச்சிருக்கு ஜட வஸ்துக்கள். இத வந்து பாத்தீங்கன்னா ரூபங்களை பஷ்யேல் லோச்சனம் ஐக்கதா, அதை பிரிக்கும் போது என்ன பண்ணணும், தோர்லின்னு ஒரு சூத்திரம் இருக்கு பாணினியில. அதனால என்ன இருக்கு, பஷ்யேத்துன்னு இருக்கணும், லோச்சனம்னு தனியா செப்பரேட் பண்ணும் போது பஷ்யேத் லோச்சனம்னு பிரிக்கணும். அந்த இல்லு வந்து என்ன, இத்து வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல லோச்சனம் வர்றதுனால இல்லா மாறிடும், லகாரமா மாறிடும். பஷ்யேத் இருக்கணும். செப்பரேட் பண்ணீங்கன்னா பஷ்யேத், சேர்ந்து சொன்னீங்கன்னா பஷ்யேல் லோச்சனம் ஆச்சு, லோச்சனம் ஏக்கதா அப்படின்னு பிரிக்கணும். அப்ப 3 சப்தம் இருக்கு, பஷ்யேத், லோச்சனம், ஏக்கதா. இந்த எல்லா ரூபங்களும் கோடிக்கணக்கான ரூபங்களையும் நம்ம பார்க்கிறோம். எது மூலமா பார்க்கிறோம்? இந்த கண்கள் மூலமா பார்க்கிறோம். இந்த கண்கள் எத்தனைப்பா அப்படின்னா ஒரே விதமா இருந்துகிட்டு தான் கோட்டிக்கணக்கான ரூபங்களையும் பார்க்குது. பிறந்ததுல இருந்து கண் எத்தனை? ஒரே கண்ணு தானே. வடிவங்களுக்கு ஏத்த மாதிரி கண்ணு மாறுறது இல்ல. நம்ம பார்க்கக்கூடிய திருஷ்யங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா கண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரே விதமா இருந்துகிட்டு, என்னோட கண்ணு, நான் கண்ணுல இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப ஆச்சாரியர் என்ன பண்றாரு, மெதுவா விரிஞ்சி போறத மெதுவா மெதுவா சுருங்கி உள்ள கொண்டு போற. நான் சொன்னேன்ல, இந்த கண்ணுல இருக்கிற புருஷனுக்கு என்ன பேரு அப்படின்னா உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா தக்ஷினி அக்ஷ புருஷன் அப்படின்னு விராட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் வச்சிருக்கு. இந்த வலது கண்ணுல இருக்கக்கூடியவன், ரைட் ஐல இருக்கக்கூடியவனுக்கு பேரு தக்ஷினி அக்ஷ புருஷன் அப்படின்னு பேரு. பார்க்கிறவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வலது கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறவன் இருக்கான், பரமாத்மா இந்த கண்ணுல இருக்க. இது மாதிரி ஒரு உபாசனை இருக்கு. அப்போ பார்க்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், வெளியில இருக்கக்கூடிய எல்லா ரூபங்களையும் பார்க்கிறான். ஆனா பார்க்கிறவன் கண்ணுல இருந்து பார்க்கிறவன் ஒரே ஆள் தான். நல்லா புரிஞ்சுங்க, ஒரே ஆள் தான். அதுதான் இந்த மந்திரம் சொல்லுது. நீல பீத்த கலர் சொல்லியாச்சு, ஸ்தூல சூக்ஷ்ம, பெருசு சின்னது, ஹ்ரஸ்வ தீர்க்க, லென்த் கம்மியானது ஹ்ரஸ்வம், லென்த் அதிகமானது வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கம். இது மாதிரி பேதத்தை உடையதாக நானாவிதானி ரூபாணி, கோட்டிக்கணக்கான விதவிதங்களாக ரூபங்களை நம்ம இந்த லோகத்துல பார்க்கிறோம். பஷ்யத்து பார்க்கப்படுறதா இருக்கு. ஆனா லோச்சனம், அதை பார்க்கக்கூடிய அந்த கண்களானது எத்தனை விதமா இருக்கு? ஒரே விதமா தான் இருக்கு. கண்ணு கண்ணாதான் இருக்கு. அது பெருசாகிறது இல்ல, சின்னதாகிறது இல்லை, லென்த் ஆகிறது இல்ல, சின்னதாகிறது இல்ல, ஸ்தூலமாகிறது இல்ல, சூக்ஷ்மமாகிறது இல்ல. பிறந்ததுல இருந்து கண்ணு ஒரே விதமா இருக்கு. அப்போ கண்ணுல இருந்து பார்க்கிறவன் ஒருத்தன் தான், அவனுக்கு திருஷ்யங்கள் கோட்டிக்கணக்கா இருக்குன்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்லோகம் வந்துருது. இதுல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. 3வது ஸ்லோகம் வந்துருங்க. ரெண்டாவது ஸ்லோகம் இப்பதான் சொல்லி முடிச்சேன். நீல பீத்த ஸ்தூல சூக்ஷ்ம ஹ்ரஸ்வ தீர்காதி பேததா நானாவிதானி ரூபாணி பஷ்யே லோச்சனம் ஏக்கதா. இது சொல்லியாச்சு. இப்ப 3வது ஸ்லோகம் வந்து ஆந்தியமாந்திய படுத்வேஷு, ஆந்தியமாந்திய படுத்வேஷு நேத்ர தர்மேஷு சைக்கதா, நேத்ர தர்மேஷு சைக்கதா சங்கல்ப
சங்கல்பயேன் மனஸ்ரோத்ர சங்கல்பயேன் மனஸ்ரோத்ர त्वगादौ योज्यतामिदं त्वगादौ योज्यतामिदम् आन्द्यमान्द्यपटुत्वेषु नेत्रधर्मेषु चैकधा सङ्कल्पयेन्मनश्रोत्र त्वगादौ योज्यतामिदम् சொல்லுங்கம்மா. வாய்ஸ் நல்லா இருக்குமா? இங்க கேக்குதாச்சு எல்லாத்துக்கும்? அப்போ உங்களுக்கு தான்மா, உங்களோட தான் நீங்க சரி பண்ணுங்க. சரி, நீங்க பாருங்க. ஆந்திய மாந்திய பட்டுத்துவேஷு நேத்திர தர்மேஷு சைக்கதா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கண்களை தான் நம்ம பார்க்கிறோம். இப்ப ஒவ்வொன்றா விசாரம் பண்ணிட்டே வரோம். வெளியில இருக்கிறத நம்ம கண்களால பார்த்தோம். வெளியில இருக்கிறது அநேகம். அந்த அநேகத்துல ஏக்கமா இருந்து கண்ல இருந்து பார்க்கிறோம். இப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நேத்திரம் சொல்லக்கூடிய கண்கள்லையும் எப்படி இருக்கு? ஒவ்வொருத்தரோட கண்களுக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா, ஆந்தியம் அப்படின்னா அந்த தன்மைக்கு பேர் ஆந்தியன்னு பேர். அந்த தன்மை என்ன அர்த்தம்? கண்ணு தெரியாத குருட்டுத்தன்மை. நிறைய பிளைண்ட் நிறைய பேர் இருக்காங்க. அதே நேரத்துல மாந்திய மந்தமா இருக்கு. வயசாக நமக்கு என்ன இருக்கு? பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. கண்ணாடியை மாத்திக்கிட்டே இருக்கும். அப்ப மந்தத்தன்மை வந்துருது. ஆந்திய மாந்திய. அது மட்டும் இல்ல, நல்ல சுகர் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்தோன்னு என்ன தெரியுது? நல்லா கண்ணு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பட்டுத்வேஷு. சின்ன வயசுல எப்படி ஷார்ப்பா இருக்கோ, சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ஷார்ப்பா இருக்கு. வயசானவங்களுக்கெல்லாம் மந்தமா இருக்கு. அப்போ ஷார்ப்பா சாமர்த்தியத்தோட இருக்கிறதுக்கு பேரு பட்டுத்துவம்னு பேரு. அப்ப அந்த கண்கள்ல பாத்தீங்கன்னா 3 தன்மையை சொல்றோம். கண்ணு தெரியாதது, அதுக்கப்புறம் மந்தமா தெரியறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா நல்ல துல்லியமா தெரியறது. இந்த 3 தர்மங்கள்லயும் என்ன இருக்கு? பட்டுத்துவேஷு. இந்த 3 தர்மங்கள் இருந்தலையும் நேத்திர தர்மேஷு. இதெல்லாம் என்னது? எதோட தர்மம்? கண்களோட தர்மம். கண்கள் நல்லா பாக்குது, கண்கள் தெரியல, கண்கள் பாத்தீங்கன்னா மந்தமா பாக்குது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த கண்களோட தர்மத்துல என்னன்னா, பார்ப்பவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகதா. அந்த கண்கள்ல இருந்து பார்க்கிறவன் ஒருத்தன் தான். அவன் பார்க்கறான், என் கண்ணு நல்லா தெரியுது. எங்க இருந்து பாக்குறீங்க? கண்ணுல இருந்து என்ன பாக்குறோம்? என் கண்ணு நல்லா தெரியுது, என் கண்ணு மந்தமா தெரியுது, என் கண்ணு பாத்தீங்கன்னா தெரியல. அப்ப இதெல்லாம் யாரு சொல்றானா, இது எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய ஒரே தர்மம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா மனசு. டெவலப் பண்ணிட்டார். நீங்க முதல் ஸ்லோகத்தை அப்படியே கொண்டுட்டு வரணும். முதல் ஸ்லோகத்துல என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ரூபம் திருஷ்யம் லோச்சனம் இருக்கு. அதுதான் 2வது ஸ்லோகத்துல அந்த ஒரே ஒரு பாதத்தை 2வது ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சாச்சு. இப்ப 3வது ஸ்லோகத்துல என்ன சொல்லுது? அந்த லோச்சனத்தையும் கண்களையும் பார்க்கக்கூடிய திரஷ்டா யாரு? மானசம். அப்ப கண்கள்ல அநேக தர்மங்கள் இருக்கு. அந்த அநேக தர்மங்கள்ல இருக்கக்கூடிய பார்ப்பவன் இருக்கான் பாருங்க, அந்த கண்களை, அவன் ஏக்கதான், ஒரே ஆள். அவனுக்கு என்ன பேரு? மனசுன்னு பேரு. அதான் சொல்லுது சங்கல்பயேத் மனக. இதை யார் சங்கல்பம் பண்றா? சங்கல்பம்னா நிச்சயம்னு அர்த்தம். யாரு நிச்சயம் பண்றா? எனக்கு கண்ணு தெரியல. எங்க இருந்து நிச்சயம் பண்றீங்க? கண்ணை மனசுல இருந்து பார்த்துக்கிட்டு நிச்சயம் பண்றீங்க. கண்ணு எனக்கு பாத்தீங்கன்னா தெரியவே இல்லை. இதையே யார் நிச்சயம் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுல இருந்து நிச்சயம் பண்றோம். அப்போ மந்தமா தெரியுது, அதையும் மனசுல இருந்துகிட்டு நம்ம என்ன பண்றோம்? சங்கல்பம் பண்றோம்னா என்ன அர்த்தம்? நாம் தமிழ்ல எழுதும் போது சங்கல்பம் செய்வதா இருக்கிறதுன்னு எழுதியிருக்கேன். தத்துவ போதம் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். சங்கல்பம்ன்றதுக்கு அர்த்தம் நிச்சயாத்மிகா சங்கல்பம்னு அர்த்தம். நிச்சயம் பண்றது. இது புஸ்தகம், இது லேப்டாப், இது செல்போன் அப்படின்னு நம்ம நிச்சயமான ஒரு தாட் இருக்கா? அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா மனசு.
அப்போ எங்க இருந்து நம்ம மனசு இந்த இந்திரியங்களை எல்லாத்தையும் பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுல இருந்து நம்ம இதை எல்லாத்தையும் சங்கல்பம் பண்றோம். அதான் ஆச்சரியர் சொல்றாரு, சங்கல்பயேத் மனக. அந்த சங்கல்பயேன் மனக இருக்கு. செப்பரேட் பண்ணும்போது கிராமர் ரூல் படி என்ன இருக்கும், பக்கத்துல மகாரம் இருந்துச்சுன்னா முன்னாடி இருக்கிற தகாரம் வந்து பாத்தீங்கன்னா நகாரமா மாறிடும். அதனால சங்கல்பயேன் மனக இருக்கு. செப்பரேட் பண்ணும் போது சங்கல்பயேத் மனகன்னு செப்பரேட் பண்ணணும், பிரிக்கணும். அது மட்டும் இல்ல, ஸ்ரோத்ர தொகாதவ் யோஜ்யதாமிதம். இப்ப வெறும் கண்ணை மட்டும் இங்க சொல்லியிருக்கு. நான் முதல் ஸ்லோகத்திலே சொல்லிட்டேன். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் ஸ்லோகத்துல நான் சொல்லும் போது சொன்னேன், ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு. அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய ரூபங்கள் எல்லாம் திருஷ்யம், கண்ணு மட்டும்தான் திருக்கு அப்படின்னு. அதை மட்டும் எடுக்கக்கூடாது. அப்ப என்ன எடுக்கணும், அடுத்து இந்த ஸ்ரோத்ரேந்திரியம் சொல்லக்கூடிய காது திருக்கு. இந்த காதுக்கு சப்தங்கள் எல்லாம் திருஷ்யம். இந்த மூக்குன்னு சொல்லக்கூடிய கிரானேந்திரியம் திருக்கு, திரஷ்டா. இவருக்கு ஸ்மெல் பண்ணக்கூடிய அந்த ஸ்மெல் எல்லாம் திருஷ்யம். அதே மாதிரி இந்த நாக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ரசனேந்திரியம். இந்த நாக்கு திருக்கு, இவனுக்கு டேஸ்ட் பண்ணக்கூடிய விதவிதமான சுவைகள் எல்லாம், டேஸ்ட் எல்லாம் திருஷ்யம். அதே மாதிரி இந்த ஸ்கின், தொக்குன்னு பேர், இதுக்கு பேர் தொகிந்திரியம் அப்படின்னு பேர் இந்த ஸ்கின்னுக்கு. ஸ்பர்ஷேந்திரியம் சொல்லுவோம், ஸ்பர்ஷம் பண்ணி பார்க்கறது. அப்ப இந்த இந்திரியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருக்கு. இதுக்கு திருஷ்யம் எது, டச் பண்ற எல்லாம். ஹீட்டா இருக்கு, அப்புறம் வந்து சில்லுன்னு இருக்கு, சாஃப்டா இருக்கு, ஹார்டா இருக்கு, அப்படின்னு நம்ம எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் திருஷ்யம். அப்போ அதே தான் இந்த 3வது ஸ்லோகத்துல ஆச்சாரியர் என்ன சொல்றாரு, நீங்க கண்கள் அப்படின்னா கண்களை மட்டும் எடுக்காதீங்க. ஸ்ரோத்ர காது, தொக்கு அப்படின்னா தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற எல்லா இந்திரியத்தையும், ஆதவ்னா காது, அதே மாதிரி தோல், இந்த 2 முதலியவைகளையும் சேர்த்து என்ன பண்ணும், யோஜ்யதாம், இந்த விதத்துல பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன அர்த்தம், கண்கள்ல இருக்கக்கூடிய எல்லா தர்மங்களையும் மனசுல இருந்து நான் பார்க்கிறேன். என்னுடைய காது ஷார்ப்பா தெரியுது, ஷார்ப்பா சப்தங்களை கேட்குது, மந்தமா இருக்கு, எனக்கு காதே கேட்கல அப்படின்னு மனசுல இருந்து இந்த காதை பார்க்கிறேன். எனக்கு மூக்குல ஸ்மெல் இல்லைன்னு சொல்றேன், ஸ்மெல் ரொம்ப நல்லா தெரியுதுன்னு சொல்றேன், மந்தமா ஸ்மெல் பண்றேன் அப்படின்னு நம்ம அதையும் நம்ம பார்க்கிறோம். நாக்கு டேஸ்டே தெரியலன்னு சொல்றோம், நல்ல டேஸ்ட் ஸ்பஷ்டமா தெரியுதுன்னு சொல்றோம், எனக்கு டேஸ்டே தெரியல, மந்தமா தெரியுது அப்படின்றது எல்லாத்தையும் மனசுல இருந்து பார்க்கிறேன். அப்போ இந்த 5 இந்திரியங்கள்ல இருந்தும் யார் பார்க்கிறா, இந்த மனசானது சங்கல்பம் செய்கிறது, இந்த இந்திரியங்களை பார்த்து நிச்சயம் செய்யுது. ஆயிடுச்சா? அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், எல்லா இந்திரியங்கள்லையும் நம்ம மனசை அந்த இதை பொருத்தி பார்த்துக்கணும். இப்ப இந்த 3வது ஸ்லோகம் முதல் ஸ்லோகத்தோட 2வது பாதம் அது மட்டும்தான். எது, தத்ருஷ்யம் திருப்து மானசம் இருக்குல்ல, முதல் ஸ்லோகத்துல 2வது பாதம். அந்த தத்ருஷ்யம் திருப்து மானசத்தோட வேற ஒரு ஃபார்ம் தான் இந்த 3வது ஸ்லோகம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரமாண ஸ்ருதின்னு ஒண்ணு இருக்கு. பிரமாண ஸ்ருதி அப்படின்னா இதுக்கு ஆதாரம் எங்க இருந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிருகதாரண்யக உபனிஷத்துல இந்த மந்திரத்துக்கான ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிருகதாரண்யத்துல 1, 5, 3 உங்களுக்கு பக்கத்து பேஜ்லயே அந்த ஸ்ருதியை கொடுத்துருக்கேன். த்ரீன்யாத்மனே குருதேதி மனோவாச்சம் பிராணம் தான் ஆத்மனே குருத அன்யத்ர மனா அபூவம் நாதர்ஷம் அன்யத்ர மனா அபூவம் நாஸ்ரௌஷம் இதே மனசாஹ்யேவ பஷ்யதி மனசா ஸ்ருணோதி. ரொம்ப அருமையான மந்திரம் இது. பகவான் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டிகர்த்தா வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டியை படைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயங்களை வந்து தனக்காக வச்சுக்கிட்டார். 3 விஷயத்தை தனக்காக வச்சுக்கிட்டார். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாக்குன்ற இந்திரியங்களை, வாக்குன்னா பிரதானம் வாக்கு, அதுக்கப்புறம் பிரதானம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு. இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா நாம ரூபத்துக்கான கண்கள், அதுக்கப்புறம் வாக்கு.
இந்த ரெண்டுத்தையும் இந்திரியங்கள் எல்லாத்தையும் தன்னோட வசப்படுத்திக்கிட்டார், தன்னோட பிளேஸா வச்சுக்கிட்டார். முதல் ஸ்டெப். அப்ப இந்த கண்ணுலயும் இந்த வாக்குலயும் இந்த இந்திரியங்கள்ல யார் இருக்கா? ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா இருக்கார், பரமாத்மா இருக்கார். சைத்தன்யம் பாத்தீங்கன்னா இந்த கண்ணுல பார்க்கிறவனா அவர் தான் இருக்கார், இந்த காதுல கேட்கிறவனா அவர் தான் இருக்கார், இந்த வாக்குல பேசுறவனா அவர் தான் இருக்கார், இந்த மூக்குல ஸ்மெல் பண்றவனா அவர் தான் இருக்கார், இந்த நாக்குல டேஸ்ட் பண்றவனா அவர் தான் இருக்கார். எல்லாமே இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் தன்னோட வீடா அவர் முதல்ல தனக்காக வச்சுக்கிட்டார். மொத்த கிரியேஷன் பண்ணார். கிரியேஷன் பண்ணிட்டு 3 பிளேஸை மட்டும் தனக்காக வச்சுக்கிட்டார். ஒன்னு சென்ஸ் ஆர்கன்ஸ், ரெண்டாவது பாத்தீங்கன்னா மனசை பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய வீடா வச்சுக்கிட்டார். மனசுல இருந்து பார்க்கிறது, மனசுல இருந்து சிந்தனை பண்றது யாரு? பரமாத்மா தான். அந்த பிரம்ம தத்துவம் தான் என்ன பண்ணுது? மனசை தன்னோட இடமா வச்சுக்கிட்டு மனசுல இருந்து சிந்தனை பண்ணிக்கிட்டு. இதுக்கப்புறம் மூணாவது பிராணன்ல இருந்து பாத்தீங்கன்னா பிராண நாத்தனா இருந்துகிட்டு நம்மளோட உயிரோட வச்சிருக்கிறது யாரு? அந்த பரமாத்மா தான். அந்த பரமாத்மா பிராணன்ற கோட்டை போட்டுக்கிட்டு பிராணன்ல வாசம் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்மளுடைய பிராணனுக்குள்ளார அந்த பிராணனை கிரியாவை பண்றதும் அந்த பரமாத்மா தான். அப்ப இந்த மூணுத்தையும் வச்சுக்கிட்ட. இப்ப அதனாலதான் நம்ம சொல்றோம், ஈஸ்வர உபாசனை எங்கேயாவது நீங்க பிரம்மத்தை அடையணும் அப்படின்னா முதல் ஸ்டெப் எங்க பண்ணணும்? இந்திரியங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப இந்திரியங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியங்கள் எல்லாமே ஒரு அந்த பரமாத்மா வாசம் பண்ணக்கூடிய வீடு. அப்ப என்ன பண்ணணும்? வீடு அவர் இல்ல, பார்ப்பவன் இல்ல, வீட்டுக்குள்ளார இருந்து அவர் பார்க்கிறார். அப்ப மனசுல எடுத்துக்கணும். அப்ப நேர்த்தி பண்ணணும். நேர்த்தி பண்றதுக்கு என்ன மெத்தட்? இந்த இந்திரியங்கள் நான் இல்லை. எப்ப பார்க்கணும்? நல்ல இந்திரியத்தை ஆப்ஜெக்ட் பண்ணி பார்க்கறது. இதுக்கு அடுத்தது எங்க இருந்து ஆப்ஜெக்ட் பண்ணி பார்க்கிறோம்? நம்ம இந்திரியங்களை எங்க இருந்து பார்க்கிறோம்? மனசுல இருந்து இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப பரமாத்மா என்னவா இருக்காரு அப்படின்னா மனரூபமா இருந்துகிட்டு இந்த பரமாத்மா இந்த இந்திரியங்களை எல்லாத்தையும் பார்க்கிறார். அப்ப மனசா அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. எந்த அபிப்பிராயமும் இல்லாம மனசுக்குள்ளாரதான் பரமாத்மா இருக்காருன்னு பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மனசு பாத்தீங்க அப்படின்னா தன்னோட விருத்திகளை பாத்தீங்கன்னா உண்டு பண்றத மெதுவா மெதுவா நீக்கிக்கிட்டே வரும். மனசுல இருக்கக்கூடிய விருத்திகள் எல்லாம் இல்லாம போச்சு அப்படின்னா எந்த அவஸ்தையில? நம்ம ஜாகிரதத்திலயும் மனோவிருத்திகள் இருக்கு, சொப்பனத்திலையும் மனோவிருத்திகள் இருக்கு. அப்ப மனோவிருத்திகள் இல்லாம போச்சுன்னா என்னது? சொப்பனம் முடிஞ்சு போனோன்னு நம்ம எங்க போறோம்? டீப் ஸ்லீப். டீப் ஸ்லீப்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் பிராணன் மாத்திரம் போயிட்டே இருக்கு, வேற எதுவும் இல்ல. தூக்கத்துல யாருப்பா வேக்கப்ல இருக்கா அப்படின்னு பிரஷ்னத்துல கேள்வி கேட்குது பிரஷ்னோபனிஷத்துல. அந்த பிரஷ்னத்தை சொல்லுது, தூங்கிக்கிட்டு இருக்கிற இந்த தேகத்துல ஒரே ஒரு தத்துவம் வேக்கப்ல இருக்கு, இந்த பிராண தத்துவம் வேக்கப்ல இருக்கு. அப்ப அந்த பிராணன் பாத்தீங்கன்னா பரமாத்மாவோட 3வது பிளேஸ் எது அப்படின்னா அந்த பிராண தத்துவம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், சென்ஸ் ஆர்கன்ஸ் லயமாச்சுன்னா மனசா மாறும். மனசு லயமாச்சு அப்படின்னா அது பிராணனா ஆயிடும். அப்ப பிராணன் வேக்கப் ஆகும்போது பிராணன் தான் மனசு புத்தியா ஆகுது. அந்த மனசு புத்தி தான் சென்ஸ் ஆர்கன்ஸா ஆகுது. இதுல எல்லாத்திலையும் வாசம் பண்ணக்கூடியவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமாத்மா. இந்த மூணுத்தையும் அவரோட பிளேஸா வச்சிருக்கார். இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட சொல்றோம்ல, நம்மளோட ஹால், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஹால் பாத்தீங்கன்னா பரமாத்மா அங்கிருந்து ஆபீஸ் ஒர்க் எல்லாம் பண்றாரு, எல்லாத்தையும் பாக்குறார். அதுக்கப்புறம் பர்சனல் ரூம்ல உட்கார்ந்துட்டு என்ன பண்றாரு? அவரோட பர்சனல் எல்லாத்தையும் பாக்குறார். அது பாத்தீங்கன்னா மனசு. அதுக்கப்புறம் அவரோட பெட்ரூம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிராணன் தான் பாத்தீங்கன்னா அவரோட பெட்ரூம். அப்ப அவர் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் சொல்லுது, வாங்மயக பிராணமய மனோமயக, வாங்மயம் வாக்மயோ வாங்மயோ, அதுக்கப்புறம் மனோமயக பிராணசரீரக பாரூபா. அவர் என்ன ரூபம்னு கேட்டீங்கன்னா அந்த பிராணனுக்குள்ளார் அவர் வெறும் சைத்தன்ய ரூபமா இருக்கார், வெறும் பிரகாச ரூபமா பார்க்கிறவனா இருக்கார். நான் சொன்னேன்ல,
திரஷ்டா எப்படிப்பட்டவன்? திரஷ்டா வெறும் திருமாத்திர, வெறும் பிரகாச மாத்திரம். இந்த பிரகாசம் மாதிரி வெறும் பார்க்கிறது, வெறும் பிரகாசம், சச்சிதானந்த ஸ்வரூபம் அது. அப்ப சச்சிதானந்த ஸ்வரூபம் முதல் அதோட வீடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெட்ரூம். தூக்கத்துல பெட்ரூம்ல இருக்கார். பிராணன் தான் அவரோட பெட்ரூம். இன்னும் வெளியில வரல. அவர் வெளியில வரார். வேக்கப் ஆகும் போது அந்த கரணத்துல புத்தி, மனசு, சங்கல்பம், சித்தம், இதுல எல்லாத்துலயும் அவர் வாசம் பண்றார். அதுதான் அவரோட பர்சனல் ரூம். அதுக்கு அடுத்தது இன்னும் வேக்கப் ஆகும் போது அவர் என்ன பண்றார்? சென்ஸ் ஆர்கன்ஸ்ல, எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸ்லயும் அவர் தான் இருக்கார். சைத்தன்ய ரூபமா பார்க்கிறவனா இருக்கார். அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா எல்லா டோரையும் ஓபன் பண்ணி, எல்லா விண்டோஸையும் ஓபன் பண்ணி வெளியில இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கண்கள்ல இருந்து பார்க்கிறவன், மனசுல இருந்து சிந்தனை பண்றவன், அதே மாதிரி இந்த பிராணன்ல பாத்தீங்கன்னா மறைஞ்சிருக்கிறவன் யார்? அவன் அந்த ஏகோ திரஷ்டா. அப்ப மந்திரம் சொல்லுது இந்த மூணும் பாத்தீங்கன்னா பரமாத்மா தனக்காக கிரியேட் பண்ணிக்கிட்டார். அப்ப இந்த தேகத்துல இருக்கிற 3 ஐட்டமும் அவருக்கானது. அவர் யார் அப்படின்னா பாரூபம். பாரூபம்னா பிரகாசஸ்வரூபம். வெறும் சைத்தன்ய சுரூபம். அகமாத்மா குடாகேசகன் கீதால சொல்ற, நான் எல்லா ஜீவராசிகள்லயும் அகம் இருக்கேன். அதே மாதிரி 13வது சாப்டரோட கொட்டேஷன் கொடுத்தோம். நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா க்ஷேத்திரங்கள்லையும் க்ஷேத்திரங்களை அறிபவனாக நான் இருக்கின்றேன். க்ஷேத்திரஜ்ஞம் சாப்பி மாம் வித்தி சர்வ க்ஷேத்திரேஷு பாரத். இந்த தேகத்துல பாத்தீங்கன்னா அறிபவனாக நான் இருக்கின்றேன் என்று அறிந்து கொள். அப்படி அப்போ இந்த தேகத்துல இருந்து இந்திரியங்கள், மனசு எல்லாத்துல இருந்தும் பார்க்கிறவன் அந்த பரமாத்மா. இதுக்கப்புறம் அடுத்த சுருட்டி, இந்த சுருட்டியில அடுத்த முக்கியமானது, நான் இந்த மந்திரத்தோட கனெக்ட் ஆனது இப்பதான் வருது. அடுத்து என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, தானி ஆத்மனே கொடுத்தே, அவர் தனக்காக செய்து கொண்டார் இந்த 3த்தையும். அதுக்கப்புறம் அந்யத்ரமனா அபூவம் நம்ம சொல்றோம். இந்த சப்ஜெக்ட் நம்ம என்ன சொல்றோம்? நான் பாத்தீங்கன்னா என்னோட மனசு அந்யத்ர அபூவம். அந்யத்ரனா வேற சிந்தனையில இருந்துச்சு. அப்ப வேற சிந்தனையில நான் வண்டியில போயிட்டு இருக்கும் போதே இந்த பாடத்தை பத்தியோ இல்ல வேற எதையோ யோசிச்சுக்கிட்டே நான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பேன். 2 வீலர்ல போயிட்டு இருக்கும் போது என் எதிர்க்க யாராவது எனக்கு தெரிஞ்சவங்க வந்திருப்பாங்க. பார்த்தனா அப்படின்னா கண்ணு திறந்து இருந்துச்சு. ஆனா என்னோட மனசு எங்க இருந்துச்சு? அந்யத்ர அபூவம். அந்யத்ர அபூவனா வேற ஒரு விஷயத்துல இந்த மனசானது வேற சிந்தனையில இருந்துச்சு. இந்த கண்ணு திறந்துதான் இருந்துச்சு. எதிர்க்க இருக்க ஆள் வரும்போது நான் பார்த்தேன், என்னுடைய நண்பரை நான் பார்த்தேன். ஆனா பார்க்கல. ஈவினிங் அவர் சொல்றாரு, சாமி நான் காலையில போகும்போது நமஸ்காரம் பண்ண, நீங்க நமஸ்காரம் பண்ணாமையே போயிட்டீங்க சாமி, நான் பார்க்கலங்க. இல்ல சாமி நீங்க பார்த்தீங்க சாமி. இல்லைங்க நான் பார்க்கலங்க. இல்ல சாமி கண்ணை திறந்து நீங்க பார்த்துக்கிட்டு தான் சாமி போனீங்க, நான் கை காட்டின நீங்க பார்க்கல. என்ன சாமி ஏதாவது கோவமா சாமி என் மேல அப்படின்னு கேட்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணு திறந்திருந்தா மட்டும் பத்தாதுங்க, கண்ணுல இருக்கக்கூடிய அந்த மனசுதான் திரஷ்டா. இந்த மனசு பாத்தீங்கன்னா வேற ஒரு ஒர்க்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்ணோட அது கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். இப்ப எனக்கு நெட் கனெக்ஷன் பாத்தீங்கன்னா லேப்டாப் இருக்கு, கரண்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த நெட் கனெக்ஷன் போனோன்னு எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த மனசு பாத்தீங்கன்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸோட கனெக்ட் ஆனாதான் என்ன ஆகும்? தரிசனம் கிடைக்கும், நான் பார்க்க முடியும். அதே மாதிரி அடுத்து சொல்றார், அந்யத்ர மனா அபூவம். இந்த மனசு வேற ஒரு இடத்துல இருந்துச்சு, வேற சிந்தனையில இருந்துச்சு. நான் ஸ்ரௌஷமிதி, நான் நீங்க சொன்னதை கேட்கல. அதே மாதிரிதான் பாடம் பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும்போது மனசு பாத்தீங்கன்னா வேற சிந்தனையில போயிடுச்சுன்னா ஆச்சாரியார் சொல்ற சப்தம் நமக்குள்ளார போகவே போகாது. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, இந்த மனசு அந்தந்த சென்ஸ் ஆர்கன்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும் போதுதான் நம்ம வெளியில பார்க்கக்கூடிய ஞானங்கள் எல்லாம் உண்டாகுது. 2வது ஸ்டெப் வந்துட்டோம். அதனால நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் சென்ஸ் ஆர்கன்ஸ்ல பாக்குறானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லப்பா அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு.
வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா மனசா ஏவ பஷ்யதி. ஒரு மனுஷன் மனசுனால தான் பார்க்கறான், மனசுனால தான் கேட்கறான், மனசுனால தான் ஸ்மெல் பண்றான், மனசுனால தான் டேஸ்ட் பண்றான், மனசுனால தான் ஸ்பர்ஷம் பண்ணி பார்க்கறான். அப்போ இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் இந்த மனசுல இருக்கக்கூடிய திரஷ்டாக்கு 5 விண்டோஸ் இருக்கு. இந்த மனசுல இருக்கிற திரஷ்டா என்ன பண்றான், 5 விண்டோவையும் கனெக்ட் பண்ணி வெளியில பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாம் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் வாஸ்தவ திரஷ்டா இல்லவே இல்லை. சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் விண்டோஸ். விண்டோஸ்ல இருந்து யார் பார்க்கிறா, மனசு பார்க்குது. இந்த மனசு பார்க்குது அப்படின்னு சொல்லும் போது இந்த மனசுக்கு நம்ம என்ன பேர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வியாவகாரிக திரஷ்டா. நம்ம எல்லாம் இப்ப எங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஜாக்கிரத அவஸ்தையில நம்ம விவகாரம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸும் இந்த தேகத்தில இருந்தும் விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த சென்ஸ் ஆர்கன்ஸும் இந்த தேகத்தில இருந்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா நமக்கு பேரு வியாவகாரிக்க திரஷ்டா. இதுலயே ஜீவனம் ஃபுல்லா முடிஞ்சு போகுது எல்லாத்துக்கும். அடுத்த ஸ்டெப்பே நம்ம போறது இல்லை. அப்போ அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போறான், நல்ல சாதனா பண்ணி 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 பண்ணி. இப்ப நம்ம ஓங்கார சாதனை காலையில பண்றோம், நல்ல ஓங்காரத்தை உச்சாரணம் பண்ணி 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 ஒரு 20-25 நிமிஷத்துக்கு பண்ணிட்டு 25 நிமிஷத்துக்கு மேல ஒரு 5 நிமிஷம் நம்ம என்ன பண்றோம், எந்த சப்தத்தையும் சொல்லாம பார்க்கணும். அப்ப பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா விற்த்திகளை வந்து பாத்தீங்கன்னா உண்டு பண்றதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். கண்கள் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுது, எல்லாத்தையும் க்ளோஸ் ஆயிடுது. ஆனா வெளியில சப்தம் கேட்டா இந்த உடனே இந்த மனசு சொல்லுது, யாரோ வந்திருக்காங்க, குரங்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு, வெளியில ஏதோ உடைச்சுக்கிட்டு இருக்கு, பால்காரர் வந்திருக்காரு, போஸ்ட்மேன் வந்திருக்காரு, என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்காரு அப்படின்னு எங்க இருந்து நீங்க பாக்குறீங்க, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் மூடி இருக்கு. ஆனாலும் நீங்க என்ன பண்றீங்க, மனசு மூலமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இந்திரியங்கள் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் என்ன இருக்கு, உள்ள இருக்கக்கூடிய அந்த பிராதிபாசிக்க திரஷ்டான்னு சொல்லக்கூடிய அவன் என்ன பண்றான், நிழலா இருக்கிறவன். பிராதிபாசிக்கம்னா வாஸ்தவம் இல்ல, அவன் ஒரிஜினலோட ஷேடும். இந்த அந்த கரணம் சொல்லக்கூடிய புத்தி, மனசு, இந்த சித்தம், இதை எல்லாத்தையும் மனசுன்னு எடுத்துங்க, ஒரே சப்தமா எடுத்துங்க. அந்த கரணம் சொல்லக்கூடிய மனம், புத்தி, சித்தம் கூட வந்து அகங்காரம் இருக்கு. இது எல்லாத்திலையும் இருந்து எவன் பார்க்கிறானோ அவனுக்கு பேரு வியாவகாரிக்க திரஷ்டா. ஆனா அவனும் ஒரிஜினலா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனும் ஒரிஜினல் இல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பின்னாடி போகணும். இந்த மனசுல இருந்துகிட்டு எவன் மனசை பார்க்கிறானோ, வட்டம் பெருசா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அடுத்த சின்ன அதுக்குள்ளார ஒரு வட்டம் போட்டோம், அதுக்கப்புறம் இன்னொரு வட்டம் உள்ள போடுங்க. மனசுக்குள்ளார இருந்துகிட்டு மனதை பார்ப்பவன் எவனோ அவன் திரஷ்டா. மனசு திரஷ்டா இல்ல. சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா மனசு திரஷ்டாவா இருக்கு, அது இல்ல. அந்த சொப்பனத்துல நடக்கக்கூடிய மனசு கல்பிக்கின்ற எல்லா கேரக்டரையும் இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் வந்து விற்த்திகளா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. எல்லா விற்த்திகளையும் இந்த மனசுக்கு உள்ளார இருந்துகிட்டு அந்தர்யாமியா இருந்துகிட்டு எவன் பார்க்கிறானோ அவன் திரஷ்டா. பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான மந்திரம் இருக்கு. என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது, எவன் வந்து பாத்தீங்கன்னா கண்களில் இருக்கிறானோ, கண்களில் இருந்து கொண்டு கண்களை இயக்குகின்றானோ அவனை கண்கள் அறிவதில்லை. நல்லா தெரிஞ்சுங்க, கண்ணுல இருந்துகிட்டு கண்களை வந்து பாரு அப்படின்னு ஏவறான், அந்தர்யாமின்னு பேர். கண்ணுக்குள்ளார இருந்துகிட்டு கண்களை வந்து பாத்தீங்கன்னா இதை பாரு, அதை பாரு, இப்படி பாரு, அப்படி பாரு அப்படின்னு கண்களை ஏவரவனா இருக்கான், சாசனம் பண்றவனா. அவனை கண்கள் அறிவதில்லை. காதுல இருந்துகிட்டு காதை வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்தத்தை கேளு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்க கேளு, இளையராஜா மியூசிக்க கேளு, சத்சங்கம் கேளு, இது அதை கேளு, இதை கேளு அப்படின்னு அவன் உள்ள இருந்து நம்மளை வந்து பாத்தீங்கன்னா தூண்டுறான். ஆனா அவனை இந்த காதுகள் அறிவதில்லை. இந்த மனசுக்குள்ளார இருந்துகிட்டு இந்த மனசோட எல்லா விற்த்திகளையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லது கெட்டது எல்லாத்தையும் அறியறான், சுகம் துக்கம் எல்லாத்தையும் அறியறவனா இருக்கான். ஆனா இந்த மனது அவனை அறிவதில்லை.
அவனுக்கு என்னப்பா பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன்தான் அந்தர்யாமி. ஏஷ அந்தர்யாமி, ஏஷ ஆத்மா, ஏஷ அமிர்தக அப்படின்னு மந்திரம் சொல்லு. அவன்தான்ப்பா அமிர்த சுரூபம், அவன்தான் ஆத்மா அப்படின்னு. அப்ப மனசுக்குள்ளார இருந்துகிட்டு மனசை பார்ப்பவன் யாரு? ஸ்டெப்ஸ் போகணும். மனசுல இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா யார் பார்க்கிறா அப்படின்னா புத்தி பார்க்கிறது. மனசை காட்டிலும் அது சூக்ஷ்மமானது. அந்த புத்தி தான் பாத்தீங்கன்னா எனக்கு அது தெரியும், சம்ஸ்கிருதம் தெரியும், வேதாந்தம் தெரியும் அப்படின்னு நிச்சயம் பண்ணி சொல்றது. அந்த புத்தியையும் அவன் பார்க்கிறவனாக இருக்கிறான். அப்ப புத்தியும் அது இல்லை. அதுக்கப்புறம் சித்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தத்துக்குள்ளார இருக்கிற எல்லா வாசனைகளையும் சங்கல்பங்களையும் அது அறிபவனா இருக்கான். ஆனா அந்த சித்தம் அறிவதில்லை. சித்தத்துக்குள்ளார இருக்கிறவன். இந்த அகங்காரம் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அகங்காரத்துக்கும் தெரியாது, வெறும் அபிமானம் அது. அந்த அபிமானத்தையும் எவன் பார்க்கிறானோ அவனே பார்ப்பவன். அவன்தான் அந்தர்யாமி அப்படின்னு பேரு. அவன்தான் ஆத்மா, அவன்தான் பிரம்மம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லு. அப்ப என்ன பண்ணணும்? என்ன சுவாமி பண்ணணும்? ப்ராசஸ் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நேத்தி நேத்தியாத்மா அக்ராஹ்யோ மந்திரம் பிருகதாரண்யத்தை சொல்லுது. இந்த ஆத்மாவை அடையிறதுக்கு ஒரே ஒரு வே. என்ன வே, என்ன மார்க்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேத்தி நேத்தி இது ஆத்மா. இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா இது அல்ல இது அல்ல இது அல்லன்னு நேத்தி நேத்தி பண்ணிக்கிட்டே போகணும். எதை நேத்தி பண்ணணும்? கண்கள்ல இருந்துகிட்டு திருஷ்யங்கள் ஆத்மா இல்லைன்னு அபிமானங்களை எல்லாம் விடணும். இந்த கண்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மனசுல இருந்துகிட்டு இந்த இந்திரியங்கள் எல்லாம் பார்க்கப்படுபவைகள் இது எல்லாம் ஜடம், இது நான் அல்ல அப்படின்னு இந்திரியங்களையும் இந்த தேகத்தையும் நான் இல்லைன்னு பார்க்கணும். அபிமானத்தை தியாகம் பண்ணணும். அதுக்கப்புறம் புத்தியில இருந்துகிட்டு இந்த மனதும் நான் இல்லை, இந்த மனதையும் நான் பார்ப்பவனா இருக்கேன் அப்படின்னு இந்த மனசை பாத்தீங்கன்னா நேர்த்தி பண்ணணும். இதுக்கப்புறம் புத்தியையும் என்ன பண்ணணும்? சித்தத்துல இருந்துகிட்டு என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் நான் இல்லைன்னு நிஷேதம் பண்ணணும். புத்தியும் நான் இல்லை. அதுக்கப்புறம் அந்த அகங்கார தத்துவத்துல இருந்துகிட்டு வாஸ்தவத்துல அகங்காரம் அபிமானம் மாத்திரம்தான், நான் இல்லைன்னு என்ன பண்ணணும்? அதையும் நெகேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வெறும் பிராணன் மாத்திரம் போயிட்டு இருக்கும். அந்த பிராணனும் பாத்தீங்கன்னா இந்த பரமாத்மா வாசம் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ். அவரோட ஃபர்ஸ்ட் வீடு, பெட்ரூம் எது? இந்த பிராண தத்துவம். இந்த பிராணனும் நான் அல்ல, அந்த பிராணனையும் பார்ப்பவனாக நான் இருக்கின்றேன் அப்படின்ற அந்த பிராணனையும் நெகேட் பண்ணினீங்க அப்படின்னா, நேர்த்தி பண்ணணும் அப்படின்னா அந்த சுத்த ஆத்மா இந்த நேத்தி நேத்தி இத்தியாத்மா. ஆத்மா எப்படிப்பட்டது? இது அல்ல இது அல்லன்னு மட்டும்தான் அறியக்கூடியது. இது அப்படின்னு அறிஞ்சிங்க அப்படின்னா அது திருஷ்யமாயிடும். அதனால பாத்தீங்கன்னா அல்பமாயிடும். எது அறியப்படுகிறதோ அது அல்பம். நான் இப்பதான் சொன்னேன்ல, சுருத்தி சொல்லியிருக்கேன். எதிவன்யசே சுவேதேதி, நீ எதை நன்றாக அறிகின்றேன் என்று சொல்கிறாயோ தப்ரமேவ நூனாபித்வம், நிச்சயமா அது பாத்தீங்கன்னா தப்ரமேவ தகரமேவ ரொம்ப அல்பமானதுதான். நீ பாத்தீங்கன்னா ஒரிஜினலா நீ அதை அறியவில்லை என்ற அர்த்தம். அப்ப இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா அக்ராஹ்யா மந்திரம் சொல்லு. நேத்தி நேத்தி இத்தியாத்மா அக்ராஹ்யா. இந்த ஆத்மா யாருனாலும் எதனாலும் கிரகணமே பண்ண முடியாது, வெறும் பார்ப்பவனா இருக்கிறது. பார்ப்பவனை பார்ப்பதற்கு இன்னொரு பார்ப்பவன் இல்லவே இல்லை. அப்ப லாஸ்ட் பாத்தீங்கன்னா இருக்கிறது தான் பார்ப்பவன். பார்ப்பவனிடத்துல பிராணன் கல்பிதம், பார்ப்பவனிடத்துல சித்தம் கல்பிதம், பிராணனிடத்துல புத்தி கல்பிதம், பிராணனிடத்துல பாத்தீங்கன்னா மனசு கல்பிதம், பிராணனிடத்துல இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் கல்பிதம், பிராணனிடத்துல இந்த தேகம் கல்பிதம், இந்த பார்ப்பவனிடத்துல எது கல்பிதம்? இந்த மொத்த ஜெகத்தும் இந்த பார்ப்பவனிடத்துல கல்பிதம். அப்ப பார்ப்பவனிடத்துல பார்ப்பவனுக்கு அந்நியமா இருக்கிற சர்வமும் பாத்தீங்கன்னா கல்பிக்கப்பட்டவைகளாக திருஷ்யங்களாக இருக்கின்றன. இது எதுவுமே ஆத்மா இல்லை அப்படின்னு. அப்போ பார்க்கப்படுகின்றவைகள் இவனை பார்க்கவே பார்க்காது. பார்ப்பவன் சதா பார்ப்பவனாகவே இருக்கின்றான். இப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அப்போ முதல் ஸ்டெப் திருஷ்யம், கண்கள்ல இருந்து இதை எல்லாத்தையும் திருஷ்யமா பார்க்கிறோம். ரெண்டாவது ஸ்டெப் புரிஞ்சுக்கணும்,
மனசா ஏவ பஷ்யதி மனசா ஏவ ஸ்ருணோதி. மனசுனாலதான் பார்க்கிறோம், மனசுனாலதான் கேட்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது திரஷ்டாக்கு வந்தது. இதை எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிட்டு போய் லாஸ்ட்ல நேர்த்தி பண்ண முடியாதவனா எவனா இருக்கானோ அவன் தான் ஒரிஜினல் திரஷ்டா. அவனுக்கு பேர் தான் பாரமார்த்திக திரஷ்டான்னு பேர். பாரமார்த்திகம்னா அப்சல்யூட் ரியாலிட்டி, அவன் தான், வேற எதுவுமே, மற்றதெல்லாம் ஆபாசம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த மூணாவது ஸ்லோகம் முடிஞ்சோன்னு நாலாவது ஸ்லோகத்துக்கு வருது. இப்போ நான் உங்களுக்கு நேரடியா கொண்டுட்டு போயிட்டேன் பாரமார்த்திக திரஷ்டா வரைக்கும், ஒரு பிக்சர் காட்டிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருக்கோம் தெரியுங்களா? நம்மள்ட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்றது மனசுல நல்லா புரிஞ்சுங்க. அந்த பாரமார்த்திக திரஷ்டான்றவனுக்கு என்ன பேரு? பிரம்ம தத்துவம்னு பேரு. சைத்தன்யம், சுத்த சைத்தன்யம், பேர் உணர்வு, கான்சியஸ்னஸ், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸுக்கு கீழே என்ன இருக்கு? ஷேடோ. அந்த ஷேடோ எது? அவித்யா. தூக்கத்துல இந்த ரெண்டும் இருக்கு. நான் சுகமா தூங்கினேன், வெறும் நாலேஜ், சுகம், சச்சிதானந்தமா தூக்கத்துல இருக்கிறது. அது கூட என்ன இருந்துச்சு? அதோட ஷேடோவா ஒன்னும் தெரியலன்ற இக்னோரன்ஸ் இருந்துச்சு. பேக்கப் ஆகிறோம். அந்த இக்னோரன்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிரியேஷன் பண்ணிச்சு. புத்தின்னு ஒரு கிரியேஷனை பண்ணிச்சு. கிரியேஷன் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயாவிட்டிருந்து இருக்கக்கூடிய மாயையினால கிரியேட் பண்ற எல்லாம் மாயா, மாயிக்கம். அதே மாதிரி இந்த மாயா எது? மாயா சக்தி, அவித்யா, இக்னோரன்ஸ். அதுல இருந்து கிரியேட் ஆகிற இந்த புத்தியும் கூட மாயாமயம் தான், வாஸ்தவம் இல்லை. அந்த புத்தியில, மாயாமயமா இருக்கக்கூடிய புத்தியில என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த தத்துவம் பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்ப இது கண்ணாடி, இதுதான் புத்தின்னு வச்சுக்கோங்க. இந்த புத்தியில பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல இருக்கக்கூடிய சர்வ வியாபகமா இருக்கிற பிரகாசம் தெரியுதா? பிரகாசம் இதுலயும் இருக்கா? இந்த ஃப்ரேம்லயும் இருக்கு, இந்த கண்ணாடியிலையும் அந்த பிரகாசம் இருக்கு. அப்போ இந்த ரூம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கிற பிரகாசம் மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் வியாபிச்சிருக்கிற தத்துவம் பாத்தீங்கன்னா ஏக்கமேவ அத்விதீயம் பிரம்ம தத்துவம் இருக்கு, பியூர் கான்சியஸ்னஸ். அப்ப இந்த கண்ணாடியில அது தெரியும் போது நம்ம வெளியில சொன்னோம் அப்படின்னா, கான்சியஸ்னஸ் வெளியில சர்வ வியாபகமா சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா சுத்த பிரம்மம். அது பாத்தீங்கன்னா இந்த உபாதின்னு சொல்லக்கூடிய கண்ணாடிக்குள்ளார இந்த பிரகாசம் வந்துருச்சு அப்படின்னா இதே மாதிரி புத்திக்குள்ளார பிரகாசிச்சுது அப்படின்னா, புத்திக்குள்ளார பிரகாசிச்சுது அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஈஸ்வரன் அப்படின்னு பேர். அப்போ இந்த பிரகாசம், வெளியில இருக்கிற பிரகாசம் இந்த ஃப்ரேம்லயும் படுது, இந்த ஃப்ரேமுக்குள்ளார இருக்க கண்ணாடியிலயும் படுது. அது பாத்தீங்கன்னா சர்வ வியாபகமா இருக்கிறது, இம்மூவபிளா இருக்கிறது. புரியுதா? முதல் பிரகாசம் இம்மூவபிள், வெளியில இருக்கிற இந்த ரூம் ஃபுல்லா இருக்கிற பிரகாசம் இம்மூவபிளா இருக்கு. இந்த கண்ணாடியிலையும் இருக்க பிரகாசம் இம்மூவபிள், பேஸ் அது. அப்ப நம்மளுடைய புத்தியில பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம தத்துவம் நம்ம புத்தியில வந்த பிறகு அதுக்கு என்ன பேரு? இம்மூவபிளா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. அப்ப புத்தியில பாத்தீங்கன்னா பிரகாசிக்கிற பேஸா இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸுக்கு என்ன பேரு? இம்மூவபிளா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஈஸ்வரன், ஈஸ்வர சாட்சி அப்படின்னு அதுக்கு சொல்லுவாங்க. ஈஸ்வரன் சொல்லலாம், இல்லைன்னா ஈஸ்வர சாட்சி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பிரம்மத்துக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கண்ணாடிக்குள்ளார வந்தா ஈஸ்வரன், கண்ணாடிக்கு வெளியில சொன்னா பிரம்மம். அப்போ இந்த கண்ணாடி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயான்னு வச்சுக்கோங்க. மாயையோட சேர்ந்தா அந்த பிரகாசம் பாத்தீங்கன்னா சைத்தன்யம் ஈஸ்வரன் ஆயிடுது. கண்ணாடி எடுத்துருங்க, இப்ப என்ன இருக்கு? கண்ணாடி எடுத்துட்டேன், இப்ப என்ன இருக்கு? வெறும் பிரகாசம் மட்டும் இருக்கு. கண்ணாடியை கொண்டு வந்துட்டேன், கண்ணாடியில அந்த பிரகாசம் தெரியுது, இதுக்கு பேர் ஈஸ்வரன். இதே மாதிரி புத்தியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அவித்யாவை எடுத்துட்டோம் அப்படின்னா, புத்தியை எடுத்தாவே அவித்யா நீங்கிறோம். புத்தியை எடுத்துட்டீங்க அப்படின்னா வெறும் பிரகாசம், சுத்த பிரம்மம் மட்டும் மிச்சம் இருக்கும். புத்தியில நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா புத்தியில பிரகாசிக்கிற இம்மூவபிள் பிரகாசம் சைத்தன்யத்துக்கு பேரு ஈஸ்வரன் பேரு. இததான் முண்டக உபனிஷத்துல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா துவா சுபர்ணா சயுஜா சகாயா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு.
இந்த புத்தின்ற கிளையில வந்து பாத்தீங்கன்னா 2 கிளிகள் இருக்கு. இந்த 2 கிளியில ஒரு கிளி வந்து பாத்தீங்கன்னா எதையும் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கு. எதையுமே அது பண்றது இல்ல. எந்த பழத்தையும் அது சாப்பிடுறதே இல்லை. கர்ம பலன்களை போகமே பண்றது இல்ல. அது வெறும் பார்ப்பவனா மாத்திரம் இருக்கு. இதுதான் இப்ப இந்த கண்ணாடியில 2 பிரகாசம் சொல்ல போறோம். இந்த கண்ணாடியில வெளியில இம்மூவபிளா இருக்கிற பிரகாசம், இங்கேயும் இம்மூவபிளா இந்த கண்ணாடியில இருக்கு ஒண்ணு. இதுக்கப்புறம் நான் இந்த கண்ணாடி ஆட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் தெரியுதா? இப்போ தெரியுது இல்ல, ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? ஒண்ணு இம்மூவபிளா இருக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தி ஆட ஆட, இந்த கண்ணாடி ஆட ஆட ரிஃப்ளெக்ஷனும் ஆடுதா. இது மாதிரி தான் இந்த புத்தியோட ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மனசுன்னு ஆயிடுச்சு. இந்த புத்தியோட ரிஃப்ளெக்ஷன் மனசாச்சு. அந்த மனசு எங்க இருக்கு? அதே புத்தியில தான் இருக்கு. புத்தியோட வேற ஒரு ஃபார்ம் தான் மனசு. அந்த மனசு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா சஞ்சலாத்மகம். இந்த புத்தி ஆட ஆட அந்த மனசும் ஆடும். அந்த மனசு ஆட ஆட மனசுல இருக்கக்கூடிய பிரகாசமும் இங்க அங்க போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஆனா இந்த மனசு ஆடிக்கிட்டு இருக்கும் போதும் இந்த இம்மூவபிள் பிரகாசம் என்ன இருக்கு? இந்த கண்ணாடி என்ன ஆடினாலும் இங்க ரூம்ல இருக்கிற பிரகாசம் இம்மூவபிள். அப்போ அந்த இம்மூவபிள் பிரகாசம் என்ன பண்ணுது? இந்த கண்ணாடியையும் வியாபிச்சு கண்ணாடியில இருக்கிறதுலயும் அது இம்மூவபிளா தான் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பிரகாசம், ரூம்ல இருக்க பிரகாசம் என்ன பண்ணாலும் இம்மூவபிளா இருக்கு. அப்ப இந்த கண்ணாடி ஆடினாலும் கூட அந்த பிரகாசம் இம்மூவபிளா இருக்கு. நீங்க என்னதான் சஞ்சலமானாலும் உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த பரமாத்ம தத்துவம், ஈஸ்வர தத்துவம் எப்படி இருக்கு? இம்மூவபிளா இருக்கு. அகமாத்மா குடாகேசன், ஆத்மாவா அது இம்மூவபிளா இருக்கு. ஈஸ்வர சாட்சியா அது இருக்கு. இதோட ரிஃப்ளெக்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவன் எங்க இருக்கா அப்படின்னா, அப்ப நம்ம ஒரு லட்சணம் பண்ணிக்கணும். புத்தி பிரதானக சைத்தன்யம் ஈஸ்வரன். புத்திய பிரதானமா வச்சுக்கிட்டு இம்மூவபிளா இருக்கிறவனுக்கு பேரு ஈஸ்வரன். மனப்பிரதானக ஜீவக. இந்த புத்தியோட ரிஃப்ளெக்ஷன் தான் மனசு. அந்த மனசுல இருந்துகிட்டு எவன் பார்க்கிறவனா இருக்கானோ அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் அப்படின்னு பேரு. இந்த புத்தின்ற கிளையில 2 பட்சிகள். ஒரு பட்சி புத்தியில இருந்துகிட்டு அசையாம பார்த்துக்கிட்டு இருக்கு. அதோட ரிஃப்ளெக்ஷனா இருக்கிற இந்த மனசுல இருந்துகிட்டு இன்னொரு பட்சி யாரு? ஜீவன். இந்த பிம்பமா இருக்கிற ஒரிஜினல் ஈஸ்வரனோட ரிஃப்ளெக்ஷன் இந்த ஜீவர்கள். இந்த ஜீவர்கள் எல்லாம் மனசுல இருந்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? சுக துக்கத்தை எல்லாத்தையும் போகம் பண்ணிக்கிட்டு. நம்முடைய கர்மத்தினால உண்டான பலன்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளியானது, இந்த பட்சியானது என்ன பண்ணுது? எல்லாத்தையும் மரத்துல இருக்கிற சம்சார விருட்சத்துல இருக்கிற எல்லா பழங்களையும், இனிப்பு, புளிப்பு, கசப்பு அப்படின்னு விதவிதமா பழங்கள் இருக்கு. எல்லாம் கர்ம பலன்கள். அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா போகம் பண்ணி, ஐயோ நான் சம்சாரியா இருக்கனே, நான் சுக்கியா இருக்கேன், நான் துக்கியா இருக்கேன் அப்படின்னு இது பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம இருக்கிற இடம், நம்ம அடைய வேண்டிய இடம் அந்த ஈஸ்வரன புத்தியில இருக்கக்கூடிய இம்மூவபிள் நான் அப்படின்னு தெரியணும். அப்ப இம்மூவபிள் சாட்சிய அடையணும் அப்படின்னா இப்ப நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா மூவபிளா இருக்கும். நான் போறேன், நான் வரேன், நான் கர்த்தா, நான் போக்தா அப்படின்னு, நான் சம்சாரி, நான் ஞானி, நான் சன்னியாசி, நான் கிரகஸ்தன் அப்படின்னு ஏகப்பட்ட கச்சடாவை போட்டு நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? இந்த மனசுல இருக்கிற நம்ம தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகி இந்த சம்சாரத்தில் இருக்கும். அப்ப நமக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தான் சூக்ஷ்ம தேகத்தை நான் அப்படின்னு அபிமானிச்சிருக்கிறவன். நம்ம யாரு வாஸ்தவத்துல அப்படின்னா வெளியில இருக்க விவகார திருஷ்டா, விவகாரம் பண்றவனுக்கு. ஆனா வாஸ்தவத்துல நம்ம யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராதிபாசிக்க திரஷ்டா. எது? ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். 2வது பட்சி தான் நம்ம. அப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு முக்கியமான உபாதி, ஜீவர்களுக்கு முக்கியமான உபாதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனசு தான். அப்ப மனசுல இருந்து தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறோம், சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா பார்க்கிறோம், கேட்கிறோம், எல்லாம் பண்றோம். இந்த மனசு மூலமா தான் இந்த தேகத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். கையை தூக்கு, காலை தூக்கு, மனசு கமெண்ட் பண்ணாம கையை தூக்க முடியாது, காலை தூக்க முடியாது, எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. அப்ப நம்ம யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா
நல்லா பிக்ஸ் பண்ணிக்கங்க. மனசுதான் விவகாரத்துல இருக்கிற நம்ம எல்லாம் மனசுதான். மனசுலதான் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கிரியேட் ஆகுது. கிரியேட் ஆன மாத்திரத்தை நம்ம ஆக்டிவேட் ஆகி என்ன பண்ணிட்டு இருக்கோம், விவகாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஞானம் யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசுல இருக்கிற பிராதிபாசிக்க ஜீவன். ஜீவன் யாரு? மனசு. இந்த மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை எரிச்ச மாத்திரத்துல வேற தேகத்துக்கு போகும். ஒவ்வொரு தேகத்துக்கும் போயிட்டே இருக்கிறது. அப்ப அந்த சூக்ஷ்ம தேகம்னு சொல்லக்கூடிய அந்த உள்ள இருக்கிற தேகம் தான் ஜீவன். நல்லா புரிஞ்சுது. அப்ப வெளியில இருக்கிறது இது நான் இல்லை, இதை எரிச்சிருவாங்க, புதைச்சிருவாங்க, மண்ணோட மண்ணா போயிடுது, ஒண்ணும் இல்லை. அப்ப உள்ள இருக்கிறவனுக்கு தான் ஞானம் தேவை. என்ன ஞானம் தேவை அப்படின்னா, அப்பா வாஸ்தவத்துல நீ திரஷ்டா இல்லப்பா, நீ மனசுல இருந்துகிட்டு எல்லாத்தையும் விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ திரஷ்டா இல்ல, நீ ஒரிஜினல் இல்ல, நீ பிம்பம் இல்ல, நீ பிரதிபிம்பம். அப்போ கீதாச்சாரியர் சொல்றாரு, க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. பாரத, அர்ஜுனா, நீ எங்க இருக்க? நீ ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். இந்த மனசுல அந்த கரணத்துல சூக்ஷ்ம தேகத்துல இருந்துகிட்டு நான் அபிமானம் பண்ணிக்கிட்டு ஏகப்பட்ட காரியங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ ஒரிஜினல் இல்ல. என்னை நீ திரஷ்டாவா பாரு. என்னை நீ ஒரிஜினல் பிம்பமா இருக்கிற என்ன நீ சாட்சியா பாரு. நான் தான் நீ அப்படின்னு அந்த இடத்துல பகவான் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற. அப்ப வாஸ்தவத்துல இந்த மனசை தாண்டி நம்ம போகணும். ஆனா நம்மளுடைய பிளேஸ் இப்ப எங்க இருக்கு? மனசுல இருந்துகிட்டு எல்லா விவகாரத்தையும். அப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசை பத்தி சொல்றதுக்காக 4வது ஸ்லோகம் வருது. மனசுனா என்ன? இவ்வளவு டெவலப்மெண்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனஸ்தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம மனசை தாண்டி போக முடியும். இல்லை அப்படின்னா மோகத்திலேயே நம்ம எங்க இருக்கோனே தெரியாது. அப்போ நீங்க சொல்லணும், மனசா ஏவ சுனோதி மனசா ஏவ பஷ்யதி. மனசுனாலதான் சப்தங்களை கேட்கறோம், மனசுனாலதான் பார்க்கிறோம், மனசுனாலதான் எல்லாம் பண்றோம். நம்மளோட ஸ்தானம் இது மனசு. இந்த மனசை பத்தி நம்ம நாளைக்கு கிளாஸ்ல 4வது ஸ்லோகத்தோட சேர்ந்து நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.